ஆரம்பிக்கலாம். பிரமாதம். அடி. நண்பர்களே, எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கங்க. நம்மளை விட உயரமானவங்க இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆபத்து. சீக்கிரமா வாங்க, நம்ம மறைச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம். ஓய், நான் வந்துட்டேன். பழையபடி வந்துட்டேன்னு சொல்லுங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் அதிருது இல்ல. இவரு ஒருத்தர் அதிருது பதறுதுன்ட்டு. ப்ரொஃபசர் பட்டாவுடேக்கர், எங்களை எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? தூங்கில் தூங்கில் லிட்டில் ஸ்டார், பாருங்க என்னோட அற்புதத்தை ஸ்டார். நான் ஒரு புது பொருளை உருவாக்கி இருக்கேன். அடேங்கப்பா, அப்படின்னு உருவாக்கி இருக்கீங்க ப்ரொஃபசர் பட்டாவடேக்கர். இங்க பாருங்க என்னோட புது கண்டுபிடிப்பு. இந்த பிஸ்டல் மூலமா நான் பெரிய பொருளை கூட சின்னதா காட்டுவேன், சின்ன பொருளை பெருசா மாத்தி காட்டுவேன் தம்பி. எப்படி என்னோட அற்புதமான திறமை. அப்படியா? உண்மையாவா சார்? எங்க காமிங்க. அப்போ நான் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்க போறேன். இல்ல இல்ல தம்பி, சொன்னா கேளுங்க. வேணாம் தம்பி, அத என்கிட்டயே கொடுத்துருங்க. தம்பி சொன்னா கேளு. வேணாம் தம்பி, சொன்னா கேளு. வேணாம் வேணாம், சொன்னா கேளு. பண்ணாத. என்ன ப்ரொஃபசர் பட்டாவடேக்கர், என்ன கன் இது? இதுல தோசை கூட சுட முடியாது போல இருக்கே. இத தண்ணியில முக்கி வாட்டர் கன்னை யூஸ் பண்ண வேண்டியதுதான். அடைச்சிருக்கா? புரியலையே. எல்லாரும் சீக்கிரமா ஓடுங்க. ஏடா, வாழ்க்கையில மரத்தை பார்த்தது இல்லையா? எறும்புக்கு நாக்கு இருக்கா? கிட்ட வருது. ஓடி வந்திருக்க. ஓட விடுறீங்க. முதல்ல சொன்னே புரியலையா உனக்கு? என்ன பட்டாவடேக்கர், இந்த எறும்புக்கு சொல்லி புரிய வைங்க. இது எறும்பு மாதிரி பிஹேவ் பண்ண சொல்லுங்க பட்டாவடேக்கர். இது அவுத்து விட்டு அல்சேஷன் மாதிரி துரத்திட்டு வருது. ஓடுற வயசாடா எனக்கு. பாருங்க, அது பல்ல பாருங்க, எவ்வளவு பெரிய நாக்கு பாருங்க. ஒரு தாடியில காய்ச்சி போயிடும் பட்டாவடேக்கர். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. என்ன எப்படி தாண்ட முடியுமா? மாட்டினாரு. அந்த எறும்போட வாய் இந்த மரத்தோட நேர விட மரத்தை சுத்துறீங்க. வச்சிருக்கிறது பேரு வாயாடா. எவ்வளோ பெரிய வாய். ஒருவேளை நான் மிரண்டதை கேட்டு மிரண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடியுமா? நான் ஒரு பெரிய ரவுடி இல்லையா? டேய் தம்பிகளா, இந்த எறும்பு என்ன சாப்பிட போது போல இருக்கு. அந்த பிஸ்டலை எடுத்து பழையபடி சுடுங்கப்பா. ஏதாவது பண்ணுங்கடா. நான் சொன்ன மாதிரி அதை துப்பாக்கி எடுத்து பழையபடி சுட்டா இது சின்னதா மாறிடும். சீக்கிரம் சுடுங்க. சீக்கிரப்பா சீக்கிரம். இது என்ன ஓவரா உழுக்குது. வயசான காலத்துல நான் இது கிட்ட இருந்து எப்படி தப்பிப்பேன்னு தெரியலையே. இது ஈவரக்க இல்லாத எறும்பா இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? டேய் சொன்னா கேளுங்கப்பா. சீக்கிரமா ஷூட் பண்ணுங்கப்பா. சீக்கிரம். ஓ நோ, ப்ரொஃபசர் பட்டாவடேக்கர், உங்க கண்ணை பத்தி தெரியாம நான் குறை பேசிட்டேன். அருமையான கண்டுபிடிப்பு. ஓ தேங்க்யூ வெரி மச். நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க தம்பி, நல்லா சொன்னீங்க. வாங்க, இந்த வெற்றியை நாம வீட்டுக்கு போய் ஒரு பெரிய பார்ட்டி வச்சு கொண்டாட போறோம் தம்பிகளா, கொண்டாட போறோம்.
ஒருவேளை அவங்க கையில வச்சிருக்கிற அந்த பொருள் நமக்கு கிடைச்சதுன்னா அதை வச்சு நாமளும் உயரமாகி இந்த உலகத்தையே ஒரு ஆட்டு ஆட்டி வைக்கலாம். உயரமான மனுஷங்க எல்லாரையும் நாம அடிமையாக்கிரலாம். நாங்க உருவத்துல வேணா சின்னவங்களா இருக்கலாம், ஆனா எங்களுடைய எண்ணத்துல நாங்க என்னைக்குமே சிறந்தவங்க தான். வாங்க என் பின்னால எல்லாரும் வாங்க. பக்கத்துல வா, தாக்கு. யாரையும் நம்ப முடியாது, நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும். சரி, காட்ஸ் எல்லாரும் நைட் டியூட்டியை சரியா செஞ்சாங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? அப்படியா கட்டு? சூப்பர். என்ன தூங்குற நேரத்தில் 6வது அடி அலாரம் அடிக்குது? ஆபத்து ஆபத்துன்னு இதே. எதுக்கும் பார்த்து போயிட்டு வா கட்டு, தூக்கம் வருது. நாம தேடி வந்த ஆளு இவன் தான். என்ன அவன் கிட்ட தூக்கிட்டு போங்க. போங்க. ராஜா குட்டி, எழுந்துரு. என்னப்பா இது? சின்ன மனுஷன் இத்தனுண்டா இருக்கு. ஏப்பா நான் பெருசாயிட்டா இல்ல இது சிறுசாயிடுச்சா? ஏய், நீங்களா ஏது யாரு? நாங்களா கெட்டவங்க கிடையாது தம்பி, நாங்களா லில்லி புட்ஸ். என் பேரு ஜக்கி ராவ். பாக்குறதுக்கு வேணும்னா நாங்க சின்னவங்களா தெரியலாம், ஆனா நாங்க பண்ற வேலை எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். புரியுதா? இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் சின்ன பொருளை பெருசாக்குற அந்த துப்பாக்கி எங்களுக்கு நீ கொடுக்கணும், அது மட்டும் தான். சீக்கிரமா எங்க கிட்ட கொடுத்துட்டா நாங்க இங்க இருந்து உடனடியா கிளம்பிடுவோம். என்னப்பா இது? இதெல்லாம் உண்மையா? நான் ஏதோ கனவு காண்றேன்னு நினைக்கிறேன். கனவேதான். இரு எந்திரிக்கிறேன். இல்ல, உண்மை உண்மை. நான் பாக்குறதெல்லாம் கனவு இல்ல, இது எல்லாமே உண்மையா நடக்குது. ஏ கட்டு, சீக்கிரமா இங்க வா. எங்க போய் தொலைஞ்ச? தாக்கு. இந்த அதிசயத்தை வந்து பாரு. ஏய் கட்டு, சீக்கிரமா இங்க பாத்தியா? சின்ன சின்ன கட்டு, இங்க வந்து பாரு. மூக்குல ஊசி போட்டாங்க. இவனை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வாங்க. இவனை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போயிட்டா இவனை தேடி அவன் நண்பன் கண்டிப்பா அங்க வருவான். அவகிட்ட நம்ம அந்த துப்பாக்கிய வாங்கிக்கலாம். சரி, நான் சொன்ன திட்டத்தை உடனடியா செயல்படுத்துங்க. இவனை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். என்ன சத்தம் அது? சார் வந்துட்டேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். எனக்கு என்ன நாலஞ்சு கை காலா இருக்கு? யாரு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் யாருமே இல்லையே. யாரா இருக்கும்? என்னடா இது ஆச்சரியமா இருக்கு. என்னடா இது எனக்கு வந்த சோதனை? யாருமே இல்ல, கதவு வேற சாத்த மாட்டேங்குது. திடீர்னு இந்த கதவுக்கு என்ன ஆச்சு? கதவு வேற சாத்த மாட்டேங்குது. என்னது இது? சார் நீங்க எல்லாம் யாரு சார்? எங்க இருந்து சார் வரீங்க ரவுண்டு கட்டி? எல்லாரும் சின்ன சின்னதா இருக்காங்க, ஆனா குண்டு குண்டா இருக்காங்க. இது யாரு? ஆஹா, பட்டு சார், நீங்க எப்படி அங்க? சார், பட்டு சார் எங்க இருக்கீங்க? பட்டு சார், என்னடா இது?
அடங்க டேய், எங்க தூங்குறதுன்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா உனக்கு? டேய் டிங் டாங், எப்பா டிங் டாங், எழுந்துருப்பா, எழுந்துருன்னு சொல்றல. இவனை இப்படி எல்லாம் எழுப்பினா வேலைக்காக. சார் நீங்க திரும்பவும் இங்க வந்துட்டீங்களா? ஆனா நான் இங்க எப்படி வந்து தூங்குறேன்னு எனக்கே தெரியலையே. நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு கனவை பார்த்தேன் சார். சின்ன சின்னதா மனுஷங்க வந்து பட்டு சார தோல் மேல தூக்கிக்கிட்டு இங்க இருந்து போயிட்டாங்க சார். திடீர்னு அவங்க என் மேல ஒரு அம்பு விட்டாங்க சார். அதுக்கப்புறம் எனக்கே தெரியாம நான் படுத்து தூங்கிட்டேன் சார். எப்பா டிங் டாங்க, உன் கனவுக்கு ஒரு எல்லையே இல்லையா? குட்டி குட்டியா வந்தாங்களா, அவனை தூக்கிட்டு போனாங்களா? என்னது டிங் டாங், எனக்கு தூக்கமா வருது, கொஞ்சம் பாத்துட்டு வா. அப்படியே ஆகட்டும் அரசே. இன்னும் அம்பு மாதிரி கழுத்துல ஏதோ சொல்லி இருக்கு. டிங் டாங், ஏய் ஒரு நிமிஷம். அந்த கனவு என்னன்னு கொஞ்சம் திரும்ப சொல்றியா? அது என்னன்னா, இந்த அம்பை விட்டு தான் உன்னை மட்டையாக்குனானுங்களா? ஆமா சார், நான் இதைத்தான் சொன்னேன் சார். இப்ப நான் சொன்ன கதை எல்லாம் கனவு இல்ல சார், எல்லாமே நிஜம் சார், நிஜம். உண்மையிலேயே அது சார். எப்படின்னா சார், பட்டு இருங்க சார், எனக்கு கூட்டிட்டு போங்க. டிங் டாங், அந்த லில்லி புட்டன் உண்மையிலேயே நம்ம பட்டு கூட்டிட்டு போறாங்க. பட்டு சார், பட்டு சார், சார் பட்டு சார், சார் நாங்க வந்துகிட்டு இருக்கோம் பட்டு சார். சீக்கிரம் வேகமா போங்க, வேகமா போங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? சீக்கிரம் போ, ஜீப்பை எடுத்துட்டு வாவே, போய் பார்க்கலாம். என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் ஜீப்பை எடுத்துட்டு வா சீக்கிரம். போறேன் சார். எங்க மேடியா சேர் அடிச்சிட்டு போறீங்க? வரேன்டா. சீக்கிரம் போ, இன்னைக்கு அவங்கள நான் விட மாட்டேன். ஆமா ஆமா, வேகமா போங்க. பாத்து சீக்கிரம் போ, விடக்கூடாது. என்ன இது சத்தம்? வாய மூடு. சார் நான் தான் சத்தம் போடவே இல்லையே, இப்ப எதுக்காக வாய மூடுன்னு சொல்றீங்க சார்? அது ஒண்ணு இல்லையா, என்னத்தான் நான் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா என்ன மீறி நானே சத்தமா பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங். அதான் சார், இவங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. நாங்க எல்லாருமே காலையில இந்த காட்டுக்கு தான் வந்தோம். அங்க பாரு, அவங்க முன்னாடி தான் இருக்காங்க. பட்டு எழுந்துரு, எழுந்துரு பட்டு. அங்கேயே நில்லு. பாக்குறதுக்கு வேணும்னா நாங்க சின்னதா தெரியலாம், ஆனா எங்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். உன் நண்பா உனக்கு உயிரோட வேணும்னா அந்த சின்ன பொருளை எல்லாத்தையும் பெருசாக்குற பிஸ்டலை எங்க கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு காப்பாத்தி கூட்டிட்டு போ. ஒழுங்கு மரியாதையா சொல்றேன், தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை விட்டுரு. அப்படி இல்லனா நடக்கிறதே வேற. இங்க இருக்கிற ஒரு பயலும் எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருக்கணும். இங்க இருந்து ஓடுனீங்க, அப்புறம் நான் ஓடி வந்து உங்களை பிடிச்சிருவேன். தாக்குங்க. You are under arrest. இது இன்னும்
ஒரு ஷாட்லயே மாட்டிட்டானுங்க. சீக்கிரம் சும்மா விடவே மாட்டோம். ஏங்க என்னங்க இங்க நடந்துகிட்டு இருக்கு? எதுக்கு தேவையில்லாம எங்க சார் நீங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அந்த துப்பாக்கி தாத்தா சார் கிட்ட தான் இருக்கு, அது உங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு சயின்டிஸ்ட், இந்த மாதிரி பொருள் எல்லாம் அவர் தான் உருவாக்குவாரு. நான் இப்பவே போய் வாங்கிட்டு வரேன், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, அவசரப்படாதீங்க. சார், ஐ அம் இமிடியட்லி கோயிங். எல்லாத்தையும் வெற்றிகரமா முடிச்சிட்டு திரும்ப வரேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஐயா எங்க இருக்கீங்க ஐயா? ஐயா ஏகப்பட்ட ரூம் இருக்கு, அது எந்த ரூம்ல நீங்க இருக்கீங்க ஐயா? ஐயா எல்லாரும் பெரிய ஆபத்துல சிக்கி சின்னாபின்னா ஆகிட்டு இருக்காங்க ஐயா. ஆமா ஐயா எங்க போயிட்டாரு? ஆஹா அவரு இங்க இல்லையே. ஐயா சார் எங்க இருக்கீங்க ஐயா? ஐயா நீங்க எங்க போயிட்டீங்க ஐயா? எங்க இருக்காரு தெரியலையே. ஓ அங்க இருக்காரா ஐயா? இது ஐயா கிடையாது. தொட்ட உடனே இப்படி சாக்கடிக்குது. அவர் எங்க போயிட்டாரு தெரியலையே. எங்க இருக்கீங்க நீங்க சார்? அந்த ரூம்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி போய் பார்க்கலாம். யாருடா அது இந்த நேரத்துல ஒரு சிங்கத்தை குகையிலே வந்து பாக்குறது? இது யாரு? திருடன். யாராவது வாங்க, இந்த திருடனை புடிங்க, என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சார் என்ன சார் பேசுறீங்க? நல்லா உத்து பாருங்க சார், நான் திருடன் இல்ல, நான் டிங் டாங். திருடங்க அங்க இருக்காங்க சார், கட்டுப்பட்டு 2 பேரும் அவங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்க. என்னடா சொல்ற? அவங்க கட்டுப்பாட்டுலயா? விசாரிக்க நேரம் இல்ல, சீக்கிரம் வாங்க. அங்க பாருங்க சார். 2 பேரையும் எழுப்புங்க. கட்டு, இதுங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்கும் போல இருக்கே. ஆமா பட்டு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். என்னைய அடிச்சு மாட்டே ஆகிட்டானுங்க. எங்க நான் கேட்ட அந்த துப்பாக்கி எங்க? சீக்கிரமே அந்த துப்பாக்கி எங்க கிட்ட நீங்க தந்துருங்க. நீங்களா கொடுத்துட்டா நல்லது. இல்ல நாங்க உங்க எல்லாரையும் மயக்கம் அடைய வச்சு அதுக்கப்புறம் நாங்களே அதை எடுத்து பயன்படுத்திப்போம். என்ன கேக்குறாரு? இத கேக்குறாரோ? இந்தாங்க இந்த பிஸ்டலை எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு எங்களை இங்க இருந்து போக விடுங்க. ஐயோ நம்ம மேல தான் விழ நான் உயரமாயிட்டேன். நான் இப்ப உயரமாயிட்டேன். பாக்குறதுக்கு வேணும்னா நாங்க சின்னதா தெரியலாம், ஆனா நாங்க பண்ற காரியம் எல்லாம் நீங்க நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசா இருக்கும். இங்க பாருங்க, உங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருக்கு. நீங்க இப்படி உயரமாகி என்ன பண்ண போறீங்க? நாங்க உங்கள மாதிரி ஆட்களை எங்களுக்கு அடிமையாக்கி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் நாங்க ஆள போறோம். நாங்க உங்களை அதை பண்ண விட மாட்டோம். அதுவும் கட்டுப்பட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால அதை எதுவும் முடியாது. நாங்க எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அதை நாங்க யுத்தத்து மூலமா தான் எடுப்போம். சரி வாங்க, நம்ம 2 பேருக்கு நடுவுல யுத்தத்தை வச்சுக்கலாம். ஒருவேளை யுத்தத்துல நான் ஜெயிச்சிட்டேன்னா நாங்க சொல்றதை தான் நீங்க கேட்கணும். அப்படி இல்லன்னா யுத்தத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்றதை தான் நான் கேட்பேன். வாங்க. அப்படின்னா சரி, இந்த நிபந்தனைக்கு நாங்க ஒத்துக்கிறோம். கட்டு, இந்த உயர்ந்த மனிதனுக்கு பாடம் கத்து கொடுத்துருவோமா? கொடுத்துட்டா போச்சு. பட்டுவே இப்படிலாம் வீரவசனம் பேசினதுக்கு அப்புறம் சத்தியமா எங்களால இதுல இருந்து பின்வாங்கவே முடியாது.
இப்பவும் எங்களுக்கு உங்க கூட சண்டை போட விருப்பம் இல்ல. ஆனா தப்பான விஷயத்துக்கும் தப்பான மனுஷங்களுக்கும் என்னைக்கும் நாங்க துணை போக மாட்டோம். புரிஞ்சுதா? கோபத்துக்கு ஆளாகாத. இத வச்சு அடிக்கிற இரு, இதுலயே உன் மண்டைய தொலைங்க. ஆத்தாடி, இது இவ்ளோ வெயிட்டா இருக்கு. போதும் நிறுத்துக்கப்பா, நிறுத்துக்கப்பா. என் கால் வலி தாங்க முடியல, நிறுத்துங்க. தயவு செஞ்சு நிறுத்துக்கப்பா, என்னால முடியல. இப்ப இத வச்சு உன் மண்டைய தொடங்குறது. மண்டைய தொடக்குறீங்களா? வேணாப்பா வேணாம், தயவு செஞ்சு சொல்றத கேளுங்க. வேணாம், விட்டுடுங்க. நீங்க என்னை விட பலசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். உண்மையாவே நீங்க ஒரு பெரிய பலசாலி தான். அப்படின்னா எங்க இருந்து வந்தியோ ஒழுங்கு மரியாதை அங்கேயே திரும்பி போறியா? ஐயா, இதுக்கப்புறம் நீங்க சொல்லி நான் கேட்காம இருந்தா நல்லாவா இருக்கும். கண்டிப்பா எங்க உலகத்துக்கு நான் திரும்ப போயிடுறேன். இப்படி எல்லாம் உன்னை பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு நண்பா. அடுத்த தடவை நம்ம நண்பர்களா மீட் பண்ணலாம், சரியா? உங்களுக்கு என் வீடு தெரியல, எப்ப வேணாலும் தாராளமா வாங்க. ஓகேயா? ஒருவேளை உங்களை பார்க்கணும்னு என்ன எனக்கு வந்துச்சுன்னா உங்க வீட்டுக்கு வந்து 2 பேரும் நான் தூக்கிட்டு வந்துடுறேன். என்னது? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன தம்பி. இதுக்கு பேரு தான் நகைச்சுவை.